விலகி வரக்கூடிய ஒரு கவிதை முறை. இருப்பினும் சிலப்பதிகாரத்தினுடைய கதை ஓட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு காதையும் கானல் வரி அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. சிலப்பதிகாரத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள். இந்த உரையிடையிட்ட பாட்டுடை செயலிற்கு மிக ஆகச்சிறந்த உதாரணமாகவும் இந்த கானல் வரியானது விளங்குகின்றது. அதனை நான் கடைசியில் கானல் வரி காதையினுடைய விளக்கத்தினை தொடர்ந்து நான் அது என்ன அப்படிங்கிறதையும் விளக்கிட்டு போகிறேன். கானல் வரி அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு யோசிச்சா, கானல் வரி அப்படிங்கிறது கடற்கரை சூழலில் பாடப்படுகின்ற ஒரு வகையான இசை பாடல். கோவலனும் மாதவியும் கடற்கரையில் யாழ் இசைத்து கானல் வரியில் பாடல்களை பாடுறாங்க. இதில் கடைசியாக கோவலன் மாதவி பாடுகின்ற பாடலில் குற்றம் கண்டு அவர் மாதவி வேறொரு ஆண்மகனை விரும்புவதாக தவறாக புரிந்து அவர் அந்த இடத்தை விட்டு நீங்கிறாரு. இதில் தொடங்கிய உடனே கட்டுரை அப்படின்னு சொல்லி உரையாசிரியர்கள் அந்த பகுதியை கானல் வரியை துவங்கும் பொழுதே கட்டுரை அப்படின்னு சொல்லி தான் துவங்குறாங்க. சித்திரப்படத்துக்கும் செழுங்கோட்டின் மலர் புனைந்து மைத்தடங்கன் மணமகிழ் கோலம் போல் வனப்பெய்தி பத்தரும் கோட்டு மானியும் நரம்பென்றும் இத்திரத்து குற்றம் நீங்கிய யாழ்கையில் தொழுது வாங்கி பன்னல் பரிவட்டனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூல் நன்னிய குறும்போக்கென்று நாட்டிய எண்வகையால் இசையெழி பன்வகையார் பரிவு தீர்த்து மரகதமணி தாழ் சொரிந்த மணிக்காந்தன் மெல்விரல்கள் பயிர் வண்டின் கிளை போல பன்னரம்பின் மிசைப்படர வார்த்தல் வடித்தல் உந்தல் உரல்தல் சீருடன் உருட்டல் தெருடல் அல்லல் ஏருடை பட்டடை என இசையோர் வகுத்த 8 வகையின் இசைக்கரணத்து பட்ட வகைத்தன் செவியினோர்த்து ஏவலன் பின் பாணியதென கோவலன் கையால் நீட்ட அவனும் காவிரியை நோக்கினவும் கடற்கானல் வரிப்பாணியும் மாதவித்தன் மனம் மகிழ வாசித்தல் தொடங்குமன். அது வரைக்கும் சங்க இலக்கியம், சங்கம் மருவிய இலக்கியங்கள், காப்பியங்கள் அப்படின்னு பல புராணங்கள் இதெல்லாம் வந்தாலும் முதலாக உரையுடன் கூடிய உரை நூல்கள் வந்தால் கூட உரையினை செயலுக்குள் புகுத்தி அதனை இன்றைய சூழலிலும் வாசித்தால் எளிமை தரக்கூடிய ஒரு உரையாக நமக்கு இளங்கோவடிகள் வகுத்து கொடுத்திருக்கிறாரு. இதுதான் இந்த நூலினுடைய ஆகச்சிறந்த எழுத முறை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வசந்த மாலை யாழை கொண்டு அதுவும் அந்த யாழ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா சித்திரங்கள் வரைந்த ஒரு உரைக்குள்ளே ரொம்ப பத்திரமாக போட்டு வச்சுருக்குறாங்க. அதில் அதை அலங்கரிப்பதற்காக பூக்கள் சூடப்பட்டிருக்கு. அதை அவ எடுத்து அழகாக மாதவியிடம் கொடுக்குறா. மாதவி அவளுடைய கண்களால் முதல்ல அதை வருடி பார்த்து அதை தொடர்ந்து அவள் அதை வாங்குற கையில் அந்த யாழினுடைய உறுப்புக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். பத்தரும் கோடும் மானியும் நரம்பும் என்று அப்படிங்கிறார். அது எப்படி அது உறுப்புக்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பத்தர் கோடு ஆணி நரம்புன்னு அதன் ஒரு பகுதியாக ஏதாவது குற்றம் இருக்குதா அப்படிங்கிறத மாதவி வாங்கி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார். பார்த்ததுக்கு அப்புறமா அந்த யாழினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, பத்தர் கூடு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்களால் ஆராயிறா. வாங்கி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இசைச்சு பார்க்குறா. அவள் எப்படி இசைச்சு பார்க்குறா அப்படின்னு கொடுக்குறாங்க. பன்னல் பரிவட்டம் ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூல் நுண்ணிய குறும்போக்கு அப்படிங்கிற 8 வகையான கலைத்தொழிலாலும் இதில் இசையை உருவாக்க முடியுதா அப்படின்னு இசை நுணுக்கங்கள் முழுவதையும் அதில் சோதித்து பார்த்து அதுக்கப்புறமா அந்த யாழில் எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்ததன் பின்பாக அவன் என்ன பண்ணுறா, மீண்டும் அந்த யாழினுடைய நரம்புகளின் தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஆராயிறா. வார்த்தல் வடித்தல் உந்தல் உரல்தல் உருட்டல் தெருடல் அல்லல் பட்டடை அப்படின்னு இசை நூலோர் வகுத்த 8 வகையான இசை கரணத்தையும் அது கொண்டதாக இருக்கா அப்படிங்கிறதையும் அந்த
யாழினை ஆராய்ச்சி செய்து எல்லா வகையிலும் அந்த யாழ் சரியானதாக இருக்கின்றது அப்படிங்கிற நிலையில அதை எடுத்து கோவலனிடம் வழங்குறான். கோவலன் ஒரு மிகப்பெரிய இசை வல்லவனாக விளங்குறான். அப்படிப்பட்ட ஒரு இசை வல்லவனுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது எவ்வளவு தூரம் அதை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மாதவி மிகவும் நுணுக்கங்கள், அந்த யாழினுடைய எந்த குறையும் இல்லாத ஒரு யாழாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை கவனத்தோடு செயலாற்றி அதை கொடுக்குறான். அது இந்த பகுதி தான் நமக்கு பிற்காலத்துல இசை சார்ந்த நிறைய இலக்கியங்கள் நமக்கு இருந்திருக்கு. தமிழர்கள் இசையில் சிறந்தோங்கி இருக்கார்கள் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பகுதியாக இது விளங்குது. இதை தொடர்ந்து இந்த நூலானது இது என்ன ஒரு சாதாரண ஒரு யாழ் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கவே முடியாது. ஒரு யாழில் என்னென்ன தன்மை இருக்குது, யாழ் அப்படின்னா எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான பண்பையும் விளக்கக்கூடிய பகுதியாக இது இருக்குது. இதை அவர் அழகா இந்த பகுதியை அவர் வேண்டாம் அப்படின்னு இளங்கோவடிகள் ஒரு வரியில் முடிச்சுட்டு போயிருக்கலாம். இதை வசந்தமாலை மாதவியிடம் வழங்குறா. மாதவி வாங்கி அதை அப்படியே கோவலனிடம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லாமல் மிக தெளிவாக கட்டுரை வடிவில் இதை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்தில் ஒரு உரையாடலின் அவசியம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்குது. இதுதான் இந்த நூலை ஒரு நாடக காப்பியமாகவும் மாற்றுகின்ற பகுதியாக. எங்கு உரை தேவையோ அங்கு உரை, எங்கு பாடல் தேவையோ அங்கு பாடல் என மிக செறிவாக அழகாக இளங்கோவடிகள் வழங்கியதற்கு இந்த காணல் வரியின் துவக்கமே ஒரு மிக சிறந்த உதாரணமாக விளங்குது. இதை அந்த யாழை மாதவி நீட்ட கோவலனானவன் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவர் வாசிக்க வேண்டிய அவர்கிட்ட மாதவி கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறா, இதை எப்படி வாசித்து தொடங்க வேண்டும், இந்த காணல் வரி பாடலானது எப்படி போக வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வாசித்து எனக்கு தொடங்கி வைங்க, அதை உணர்ந்து நான் அதை அப்படியே பின்பற்றி செல்கிறேன் அப்படின்னு சொல்லி மாதவி கோவலனிடம் கேட்டு அதனை தொடர்ந்து வாங்கிக்கிறாங்க. இதனை தொடர்ந்து இந்த நூலில் காவிரி ஆற்றினுடைய சிறப்பு பற்றி பேசுகிறாங்க. இதில் காவிரி ஆற்றை கோவலன் எப்படி உருவகம் செய்கிறார்னா, ஒரு பெண்ணாகவும் சோழ மன்னனை காவிரி ஒரு ஆண் தலைவனாகவும் காவிரி ஆற்றை தலைவியாகவும் உருவகம் செய்து முதலில் ஆற்று படலத்தை, அதாவது பிற்காலத்தில் வந்த இதிகாசங்களுக்கும் ஐயா இடையூறாக இருக்குங்கய்யா, நீங்க தொடங்குங்க. நன்றிங்கய்யா. ஆற்றுப்படலத்தை அடிப்படை பகுதியாக இந்த காணல் வரியில் காவிரியின் சிறப்பு அமைகிறது. இது பிற்காலத்தில் வந்த காப்பியங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் முன்னோடியாக இருக்கு. இதில் இந்த பகுதியை எழுதும் பொழுது இளங்கோவடிகள் எப்படி செயலாற்றுறாரு அப்படின்னு பார்த்தா, திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோலது போச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவா தொழில் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பெண் அறிந்தேன் காவேரி வாழி காவேரி. இது இரண்டு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த ஆற்றுப்பாடல். இந்த ஆற்றுப்பாடலை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு வகையில் மாதவியோடு கோவலன் கொள்கின்ற உறவில் கண்ணகிக்கு எந்த மறுப்பும் இல்லை. கண்ணகி அக்கால பெண்களின் மரபை ஒத்து இதனை ஏற்றுக்கொள்கிறாள் என்கின்ற உள்ளுரை பொருளோடு இந்த படலமானது வடிவமைக்கப்படுது. புகழ் மாலை சூடிய திங்களைப் போல புகழ்பெற்ற வெண்கொற்ற குடையை உடைய சோழ மன்னன் அவன் தன் செங்கோலினை செலுத்தி கங்கை நதியோடு உறவு கொண்டாலும் அதனை காவேரியானவள் வெறுக்க மாட்டாள். இதில் கங்கை நதியாக மாதவியையும் காவேரியாக கண்ணகியையும் உருவகம் செய்கிறார். இதே போன்று இது அடுத்த தொடர்பாடலிலும் அவர் கங்கை நதியை அடுத்து குமரியோடு கூடினாலும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. இவ்வாறு பல்வேறு நதிகளோடு, அதாவது சோழ மன்னன் தன் நாட்டை எவ்வளவு விரிவுபடுத்தினாலும் காவிரியானவள்
தனக்குத்தான் சோழ மன்னன் உரித்தானவன் என்கின்ற புரிதலோடு வாழ்கின்றவள் என்பதை கண்ணகியோடும் கோவலனுக்குமான வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துவதாக இந்த ஆற்றுப்பகுதியானது எழுதப்பட்டிருக்கிறது. இது பிற்காலத்தில் காப்பியங்கள் போன்ற காப்பியம் புராணம் போன்ற நூட்களின் வடிவத்தை உருவாக்குவதற்கு ஒரு அடிப்படை பகுதியாகவும் விளங்குகின்றது. இதனைத் தொடர்ந்து மண்ணும் மாலை வெண்குடையான் வளையா செங்கோலது ஓச்சி கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கயலாகிய கண்ணை உடையவளே, கங்கை என்னும் பெண்ணுடன் உன்னுடைய கணவனான சோழன் சேர்ந்தாலும் நீ அவனை வெறுக்காமல் இருக்க காரணம், உன் போன்ற மனிதர்களின் பெருமைக்கு கற்பு நெறி என்பது என்றுமே தவறாது. நமக்கு கற்பு நெறியில் சிறந்தவள் என நாம் கண்ணகியை கொண்டாடுவதை அனைவரும் அறிவோம். அதை அடிப்படையாக கொண்டு இங்கு மீண்டும் கண்ணகியை அவர் உள்ளுரையாக கொண்டுள்ளார் என்பதையும் நாம் உணர முடிகின்றது. இதே போன்று உழவர் ஓதை மதக்கோதை உடைநீ ரோதை தன் பதங்கொள் விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தவெல்லாம் வாய்க்காவ மழவார் ஓதை வழவன்தன் வளனே வாழி காவேரி. ஆற்றின் புதுப்புணல் கண்ட புலவர்கள் மகிழ்ந்து ஆர்க்கும் ஓசையும், மதகுதனில் நீர் நிறைந்து வடிகின்ற ஓசையும், பரப்புகளை உடைத்து பாய்கின்ற நீரின் ஓசையும், புதுப்புணல் விழா கொண்டாடும் மக்களின் மகிழ்ச்சியும் இதெல்லாம் ஆர்ப்பரிக்க காவிரியானவள் நடந்து வருகின்றாள், அழகாக கடந்து வருகின்றாள் சோழனது நாட்டில் என்று அழகாக காவிரியையும் சோழனது ஆட்சி பெருமைகளையும் அதே நேரத்தில் உள்ளுரையாக கண்ணகி கோவலன் மாதவி இவர்களுக்கான உறவையும் விளக்குவதாக இந்த காவிரியின் சிறப்பு பகுதியானது அமைந்திருக்கிறது. பொதுவாக இதிகாசங்களின் மரபுப்படி முதலில் ஆற்று சிறப்பு, அதாவது நாட்டு வளத்தினை பாடுறாரு. அதனை தொடர்ந்து நகர் வளத்தை பாட வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டு இந்த நூலில் புகார் நகரத்தினுடைய சோழ மன்னனின் புகார் நகரத்தினுடைய சிறப்பை பாடுவதாக அமைந்துள்ளது. அடுத்த பகுதி கரிய மலர் நெடுங்கட்காரிகை முன் கடற் தெய்வம் காட்டி காட்டி அரிய சூழ் பொய்தார் அரணில் அரண் ஏழையம் யாங் கரிகோ மைய விரிகதிர் வெண்மதியும் கணமும் மாமென்றே விளங்கும் வெள்ளை புரிவளையும் முத்தும் கண்ட ஆம்பல் பொதியவிழ்க்கும் புகாரே எம்மூர். கருங்குவளை மலர் போன்ற நீண்ட கண்களை உடையவள் என்னுடைய தலைவி. அவளிடம் கடல் தெய்வமான வர்ணனை சாட்சியாக வைத்து உன்னை என்றுமே பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்த தலைவர் அவர் என்றைக்கும் அரணை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட தலைவன் ஆள்கின்ற ஊர் எங்களது புகார் நகரம். அந்த புகார் நகரத்தில் வெண் சங்கும் வெண்முத்தும் கண்டு தம்மை மலர வைக்கக்கூடிய வெண்மதியும் விண்மீன்களும் என்று எண்ணி பகல் பொழுதிலும் தன் மொட்டை ஆம்பல் பூவானது இருக்குமாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த, அதாவது நல்ல வளம் நிறைந்த ஒரு நகரமாக புகார் நகரமானது விளங்குகின்றது. அங்கு கடற்கரை சோலையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கோவலனும் மாதவியும் இருக்கிறாங்க. அந்த கடற்கரை சோலை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, என் தலைவி மேல் காதல் கொண்டு அவளிடம் கொடுப்பதற்காக பரிசையும் கையில் எடுத்து அவள் பின்னே அவள் அருளினை வேண்டி இறந்தவராக தலைவர் வந்தார். ஆனால் இன்னைக்கோ அவள் அயலருக்கு சொந்தமானவளாக ஆகிவிட்டாள். அவள் அவர் பால் இறந்து அவர் அருளினை வேண்டவும் அருள் உள்ளம் இல்லாதவராகி நிற்கின்றார். அவர் இவ்வாறு செய்வார் என எங்கனம் அறிவோம் ஐயனே அப்படின்னு புகார் நகரத்தில் பெண்களின் நிலையை
சொல்வதாக ஒரு சிறு ஐயப்பாட்டோடு கூடிய கோவலனின் மனநிலையை விளக்கும் பகுதியாக இதை நம்ம இளங்கோவடிகள் எழுதிட்டு போறாரு. நம்ம இது மட்டும் இல்லாம இந்த நிலமானது பெரிய அலைகளால் தாக்கப்பட்டு அசைந்து கரை நோக்கி ஒளி எழுப்புகின்ற சங்குகளும் ஆற்று மணலில் சிறுவர்கள் அந்த சங்குகளை கொண்டு விளையாடியும் அவர்களது சிறிய கோபங்களோடும் மலர் மாலை போன்ற மெல்லிய விரல்களை கொண்டு அந்த சங்குகளை வீசுபவர்களாகவும் அந்த சிறுமியும் சிறுவர்களும் விளையாடக்கூடிய கடற்கரை ஓரத்தை உடைய புகார் பகுதி அல்லவோ எங்கள் ஊர் என்று சிறப்பு செய்வதாக புகார் நகரத்தின் சிறப்பை அழகாக வர்ணிக்கிறார் இளங்கோ. சரிங்க சார். அதனைத் தொடர்ந்து பாங்கனது கூற்றாக அமைந்திருக்கிறது அடுத்த பகுதி. அந்த பகுதி முகமில் வரி எனும் இசை பாடல் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த முகமில் வரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது தன்னுடைய உறுப்புகளால் அந்த பெயரை பெறுது. இதுல இந்த காணல் வரியில பார்த்தோம் அப்படின்னா இளங்கோவடிகள் 8 வகையான வரி முறைகளை, அதாவது வரிப்பாட்டு முறையை கையாண்டிருக்கிறாரு. ஒன்று காணல் வரி, மற்றொன்று ஆற்று வரி, மூன்றாவது சார்த்து வரி, நான்காவது முறிவரி, ஐந்தாவது திணைநிலை வரி, ஆறாவது மயங்கு திணைநிலை வரி, ஏழாவது சாயல் வரி, எட்டாவது முகமில் வரி அப்படின்னு 8 வரிகளை பயன்படுத்தி, 8 இசை வரிப்பாட்டு முறைகளை பயன்படுத்துகின்றார். அதுல இந்த பாங்கன் கூற்று அப்படிங்கிறது முகமில் வரி என்கின்ற இசைப்பாட்டு முறையில் எழுதப்பட்டிருக்குது. உரைமை வளம்புரி தோய்த்து மணல் ஊத தோற்ற மாய்வான் பொறை மழி பூம்புன்னை பூ உதிர்த்து தாது போர்க்கும் காணல் இறைமதி வான்முகத்து மேற்கயர் கண் செய்த உரைமலி ஐயா நோய் ஊர் சுணங்கு மென்முலையே தீர்க்கும் போலும். இந்த பாடலானது கடற்கரை மணலில் மேய்கின்ற வலம்புரி சங்குகள் அந்த மணலிலே தோய்ந்து உழுவதால் மணலில் வடுக்களாக சிறு குழிகள் தோன்றுகின்றன. அதுல கடற்கரை சோலையில் உள்ள அழகிய புன்னை மரத்தில் பூத்து குலுங்கும் தன் அடர்ந்த பூக்களினுடைய பாரமானது தாங்காமல் அவற்றை உதிர்க்கின்றன. அந்த உதிர்த்த பூக்களின் நுண்ணிய தாதுக்கள் மணல்ல பட்டு அதுல வடுக்களாக தெரியுதான். அத்தகைய காணல் நிலத்துல தலைவியின் முழுமதி போன்ற ஒளி வீசுகின்ற முகமானது எப்படி இருக்குன்னா, கயல் போன்ற கண்கள் வந்த காதல் இன்று காம நோய் தாக்கி எந்த மருந்தும் இல்லாமல் எனக்கு எப்பொழுது என்னுடைய இந்த நோய் தீருமோ என்கின்ற ஐயத்தோடு அவளது மென்மையான மார்பு வலிகள் தாங்கி தேமலுற்று காட்சி தருது அப்படின்னு பாங்கன் கூற்றாக இந்த பகுதி அமைஞ்சிருக்கு. இதுல கோவலன் இந்த பாங்கன் கூற்றுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு பார்த்தா, இளங்கோவடிகள் அகத்திணையியலை அடிப்படையாக கொண்டு ஒரு காதல் பாடல் எழுதும் பொழுது தலைவன் கூற்றிற்கு முன்பாக, தலைவன் நிலையை கூறுவதற்கு முன்பாக தோழனுடன் உரையாற்றுகின்ற அந்த நிகழ்வினை பதிவு செய்கின்றார். இது ஒரு தொல்காப்பிய நெறிமுறைப்படி நெறிமுறைப்படி எழுதப்பட்ட பகுதியாக நம்ம விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தலைவனினுடைய புலம்பல், அவர் தலைவனின் புலம்பலை காணல் வரி என்கின்ற வரிப்பாட்டு முறையிலேயே எழுதுறாரு. இனங்கொள் புலால் உணங்கள் நின்று புல்லோம்புதல் தலைகீடாக கணங்கொள் வண்டார்த்து உளங்கண்ணி நறுஞாழல் கையிலேந்தி மணங்கமல் பூங்கானல் மன்னி
தாண்டோர் அணங்குறையும் என்பதறியேன் அறியேனேன் அடையேன் மன்னோ. இப்பொழுது அவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தா, கோவலனும் மாதவியும் இந்த நேரத்துல அவங்க நெய்தல் நிலத்துல, அதாவது கடற்கரை சார்ந்து இருக்கிறதுனால, கோவலன் அந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு காதல் அகப்பாடலை எழுதுகின்றார். எப்படி எழுதுறாருன்னு பார்த்தா, முள் பொருந்திய மீன் வற்றல்களை காயப்போடுற மாதிரி, எப்படி இன்று நம் கருவாடு அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த மீன் வற்றல்களை காயப்போடுற இடத்துல அந்த மீன்களை சாப்பிட வருகின்ற பறவையை விரட்டுவதற்காக ஒரு பெண்ணானவள், ஒரு கன்னி பெண்ணானவள் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் கையில ஞாழல் பூங்கொத்து வச்சிட்டு இருக்கிறா. அந்த பூங்கொத்தை அவ சுழற்றும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து வருகின்ற அந்த பூங்கொத்திலிருந்து வருகின்ற வாடை தான் எல்லாரையும் என்ன பண்ணுது, ஈர்க்குதோ. அது ஈர்த்துதான் நான் அவளை பார்த்தேனா. இப்படி ஒரு பெண் அங்க நிக்கிறான்னு தன்னைத்தானே நொந்து கொள்வதை போன்று எழுதியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து அப்படி அந்த மீனவ பெண் வாழ்கின்ற அந்த சேரியில வலைகளை முற்றத்துல உலர்த்தி இருக்காங்க, காய போட்டிருக்கிறாங்க. அங்க இந்த பூங்கொத்தினை இவ கையில ஏந்திக்கிட்டு ஏதோ இந்த மீன் வற்றலுக்கு காவல் காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றா. ஆனா இவ காவல் காத்துட்டு இருக்கிறது அந்த மீன் வற்றலுக்கு கிடையாது. கொலை தொழில் செய்கின்ற ஒரு ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறா, எப்பொழுது தனக்கான ஆடவன் வருவான் என்று காத்து ஒரு கூற்றுவனை போல நின்று கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு அழகிய கூற்றுவன் அங்கு நின்று கொண்டிருக்கிறான் என்று தெரிந்திருந்தால், முன்னமே தெரிந்திருந்தால் நான் அந்த பக்கமா போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவலன் என்ன பண்றாரு, தன்னுடைய காணல் வரி அப்படிங்கிற வரிப்பாட்டின் முறையில் நெய்தல் நில தலைவியை அகத்திணை முறைப்படி பாடுகின்றார். அதனை தொடர்ந்து காணல் வரியிலிருந்து அப்படியே மெல்ல நீங்கி நிலைவரிக்கு வருகின்றார். நிலைவரிக்கு எப்படி பாடுறாருன்னா, கையெழுதி வில்லெழுதி காரெழுதி காமன் செயலெழுதி தீர்ந்த முகத்திங்களோ காணீர். அவ எப்படி தெரிகிறா அப்படின்னா, கண்ணாக கயல் எழுதியிருக்கிறா, புருவமாக வில்ல போல புருவத்தை எழுதியிருக்கிறா. அவளுடைய கூந்தல் பார்க்க கார் மேகம் போல காட்சி தருது. இத்தனை அழகோடு காமத்தால என்னை கொல்லக்கூடிய கொடுந்தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணானவள் முகம் பார்க்க எப்படி இருக்குன்னா சந்திரனை போன்று காட்சி தருது. அவள் ஒவ்வொரு பகுதியும் பார்த்தால் கூற்றுவன் போன்று இருக்கு. அந்த கூற்றானது அவளுடைய அழகால் என்னை கொள்கின்றது என்கின்றதை நிலைவரியில் எழுதுகின்றார். அதனை தொடர்ந்து அப்படி அழகு பொருந்திய அந்த பெண் பாம்பு தன்னை விழுங்கி விடுமோ என்று படர்ந்த ஒரு வானத்துல பாம்பு எப்படி சூரியனை விழுங்குமோ என்று பயப்படுகின்றதை போல அந்த மீனவ பரத பெண்ணானவள் அந்த திங்கள் அப்படியே வெறிக்க பார்த்து கொண்டிருக்கின்றாளாம். அதே போல கரையில் அலைகள் எரிகின்ற சங்கு முழக்கத்துக்கு அஞ்சி அவ என்ன பண்றாளா, இரு பக்கமும் மிரண்டு போய் பார்க்கிறாளா. ஒரு பெண்ணினுடைய அழகை அப்படியே படிநிலைகளாக ஒரு உறுப்புகளாக வர்ணித்து கொண்டு வருகின்றார். இப்படிப்பட்ட கடலை நம்பி வாழ்கின்ற ஒரு சிற்றூர்ல அழகான மென்மையான ஒரு பெண்ணினுடைய சாயல்ல ஒரு ஊற்றுவனை நான் பார்க்கின்றேனே அப்படின்னு சொல்லி நொந்து கொள்கின்றார். நொந்து இப்படிப்பட்ட பெண்ணானவள் இங்க இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த மெல்லிய கூந்தலோடு பெண் வடிவம் கொண்டு அணங்கு வந்திருக்குமோ இங்க அப்படின்னு சொல்லி அஞ்சுகின்றார். அதனை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்க அப்படின்னா காணல் வரியில தன்னை நொந்து கொண்டார். அதனை தொடர்ந்து நிறைவரியில நொந்து கொண்டார். மூன்றாவதாக
அவர் முறிவரியில நொந்து கொள்கின்றார். முறிவரி பாட்டு அப்படிங்கிற வரிப்பாட்டு முறையில் தன்னை தானே நொந்து கொள்கின்றார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, தன் நண்பனிடம் சொல்லி புலம்புவதாக இருக்குது. முதல் இரண்டும் தன்னைத்தானே புலம்பிக் கொள்வது, மூன்றாவது நிலை தன் தோழனிடம் புலம்புவதாக அமைஞ்சிருக்குது. பொழில்தரு நறுமலரே புதுமணம் விரிமணலை, பழுதரு திருமொழியே பனை இள வனமுலையே, முழுமதி உரைமுகமே முறி குருவில் இணையே, எழுதரும் மின்னிடையே எனை இடர் செய்தவையே. தோழனே, பூந்தொழில் தருகின்ற நறுமணமுடைய மலர்கள், அம்மலர்களின் பொதுமணம் பறந்து விரிகின்ற மலர், அதில் நின்ற தலைவியின் பழுதில்லாத இனிமையான பேச்சு, பருத்த இளமையான அழகிய மார்புகள், முழுமதி போன்ற முகம், வளைந்த புருவம், அவை பார்க்க 2 வில் போன்று இருக்கின்றது. எழுத இயலாத மின்னல் போன்ற இடை போன்று இவள் இருக்கின்றாள். எல்லாமே பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் தனித்தனியாக அழகு பொருந்தியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த பெண்ணோ என்னை மிகவும் துன்பமுறுத்துபவளாக இருக்கின்றாள். அவள் இந்த அலைகள் நிறைந்த பரந்த நீர்த்துறையில், அழகிய மணல் நிறைந்த கடற்கரையில், மணல் வீசுகின்ற இந்த கானற் சோலையில், அங்கே நின்றிருந்த தலைவியின் மனம் பரந்த சுருண்ட கூந்தல், நதி போன்ற அவளின் அழகு முகம், இது எல்லாம் என்னை மேலும் துன்புறுத்துகின்றது. அவளுடைய இளமை பருவம், அவளுடைய மார்பு, இவை என்னை இன்னும் துன்புறுத்துகின்றது என்று முறிவரிப்பாட்டு என்னும் வரிப்பாடலில் தனது ஆற்றாமையை அவர் விளக்குகின்றார். அதைத் தொடர்ந்து அவர் தலைவியிடம் சென்று தன்னுடைய இது ஒவ்வொன்றும் ஒரு நிலை, இப்போ தொல்காப்பியத்தில் கூறுகின்ற ஒரு கூற்றினுடைய நிலையாக இதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தலைவன் முதல்ல தனக்குள்ளேயே புலம்புறான், இரண்டாவது தன் தோழனிடம் புலம்புறான், மூன்றாவதாக சென்று தலைவியிடம் தன்னுடைய ஆற்றாமையை, தன்னுடைய காதல் நிலையை போய் விளக்கிறார். தன்னிடமே புலம்புவதை காணல் வரியிலும் நிலை வரியிலும் அவர் விளக்கினார். இரண்டாவதாக இருந்த தனது தோழனிடம் புலம்புவதை முறிவரியில் விளக்குகின்றார். நான்காவதாக இருக்கின்ற தலைவியிடமே போய் புலம்புவதை திணை நிலை வரியில் விளக்குகின்றார். பாட்டு என்கின்ற பாட்டு முறையில் விளக்குகின்றார். கடல் புக் உயிர்கொன்று வாழ்வார் நின் ஐயர். எனது அப்பா எப்படிப்பட்டவர்னா, கடலுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை கொன்று வாழ்பவர். உடல் புக் உயிர் கொன்று வாழ்வை ஐமன் நீயும். என் உடலுக்குள்ள புகுந்து என் உயிரை கொண்டு வாழக்கூடியவளாக நீ இருக்கின்ற. இடல் புக் கடங்காத வெம்முலையோ பாரம் இடர்புகு இடுகும் இடை இழவல் கண்டாய். வலிமையான கச்சையினுள் இருக்கின்ற அடங்காது வாட்டுகின்றது. அப்படிப்பட்ட நீ என்னை எப்படி கொள்கின்றாய் அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய மார்பின் மூலமாகவும் உன் இடையின் மூலமாகவும் துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். தந்தை எப்படி கடலில் உள்ள உயிர்களை கொண்டு வாழ்கின்றாரோ, அதுபோல நீ உன் அழகை கொண்டு அழகை அடிப்படையாக கொண்டு என்னை தினமும் கொன்று கொண்டிருக்கின்றாய் என்று தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதாக இந்த திணைநிலை வரி அமைகின்றது. இது தொடர்ந்து அடுத்து வருகின்ற பாடலிலும் அவர் தந்தையினுடைய அந்த கடலில் எப்படி வலை வீசி உயிர்களை எல்லாம் பிடிக்கிறாரோ, அதே மாதிரி உன்னுடைய கண்களை வீசி நீ என்னை பிடித்து உன் அழகிய மார்பாலும் இடையாலும் என்னை தொடர்ந்து வருத்தி கொண்டே இருக்கின்றாய் அப்படிங்கிறாரு. அதனை தொடர்ந்து ஓடும் திமில் கொண்டு உயிர் கொள்வர் நின் ஐயர். உனது தமையன்மார் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஓடுகின்ற படகினை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வேகமாக செல்கின்ற உயிர்களை கொல்லக்கூடிய கொலை தொழில் செய்பவர்கள். அவர்களை போலவே உன்னுடைய புருவமும் எப்படி இருக்குதா, அந்த படகினை போலவே பாய்ந்து ஓடக்கூடியதாக இருக்குது. அதை கொண்டு நீ என்னை தினமும் வருத்தி கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி திணைவரி நிலையில தன்னுடைய நிலைப்பாட்டினை தலைவிக்கு
உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது இந்த பகுதி. அதுக்கடுத்து தலைவி காதலை ஏற்றுக்கொள்வதை போலவும், பின் தலைவி சேர்ந்து பிரியும் பொழுது அவனுக்குள் இருக்கின்ற ஆற்றாமையை விளக்குவதாக அதனை தொடர்ந்து உள்ள 4 பாடல்களும் அமைந்திருக்கு. பவள உலக்கை கையார் பற்றி தவள முத்த குருவாள் செங்கன் தவள முத்தங் குருவாள் செங்கன் குவளையல்ல கொடிய கொடிய. பவளத்தால் செய்த உலக்கையை கையால் பிடித்து கொண்டு வெண்மையான முத்துகளை தாங்குகின்றாளே, அவளுடைய செவ்வரி படர்ந்த கண்களும் குவளை மலர்களோ? அல்ல அல்ல, அது குவளை மலர்கள் கிடையாது, அவை ரொம்பவும் கொடுமையான மலர்கள் என்று துன்பப்படுகின்றார். அதனை தொடர்ந்து புன்னை நிழற் புழவு திரைவாய் அன்னம் நடப்ப நடப்பால் செங்கன் அன்னம் நடப்ப நடப்பால் செங்கன் கொன்னே வெய்ய கூற்றம் கூற்றம். புன்னை மரத்து நிழலிலே அவள் புழால் நாரும் அலைகளுக்கிட்ட அன்னப்பறவை நடக்கிற மாதிரி அழகா அசைந்து நடக்கின்றாள். அவளுடைய அந்த சிவந்த கண்கள், அது கண்கள் அல்ல, என்னை கொல்லுகின்ற கூற்றமாக யமனாக இருக்கின்றது அப்படிங்கிறார். கல்வாய் நீல கையின் ஏந்தி புல்வாய் உணங்கல் கடிவாள் செங்கன் புல்வாய் உணங்கல் கடிவாள் செங்கன் வெல்வேல் அல்ல வெய்ய வெய்ய. அதை தொடர்ந்து தேனை தன் வாயில் கொண்ட நீல மலரை கையிலேந்திய மீன்வற்றலை தின்ன வருகின்ற பறவைகளை விரட்டுகின்றவளான இவளது அந்த சிவந்த கண்கள் இரத்தக்கரைகள் பற்றாத வேல்கள் கிடையாது, அதைவிட கொடுமையானது என்று வர்ணிக்கின்றார். அவளை விட்டு நீங்குகின்ற அந்த நொடியை அவரால் தாங்க முடியவில்லை என்பதாக அந்த பகுதி அமைகின்றது. இதோடு கோவலன் பாடுகின்ற காணல் வரி பகுதி நிறைவு பெறுகின்றது. இதனை தொடர்ந்து அவர் மாதவியிடம் உரையாடுகின்ற கட்டுரை பகுதி. ஆங்கு காணல் வரி பாடல் கேட்டு மன நெடுங்கண் மாதவியும். இவ்வாறு காணல் வரி பாடலை அவன் பாடக் கேட்ட மாதவி மண்ணுமோர் குறிப்புண்டி இவன் தன்னிலை மயங்கினான் என, இவன் மான் போன்ற ஏதோ ஒரு பெண்ணினை குறிப்பால் கூறுகின்றான் என்று எண்ணி களவியான் மகிழ்ந்தாள் போர் புலவியால் யாழ் வாங்கி, அவள் அந்த பாடலை ரசித்ததை போன்று நாடக தொனியில் அதை விரும்புவதை போன்று தனது உடலசைவுகளை காட்டி அவனிடம் இருந்து அவன் தருகின்ற யாழை வாங்கி தானுமோர் குறிப்பினல் போல் காணல் வரி பாடற்பாணி, அவன் பாடியதை போன்று தானும் ஒரு காணல் வரி பாடலை பாடுவதற்காக நிலத்தெய்வம் வியப்பெய்த நீர் நிலத்தோர் மனம் மகிழ கலந்தொடும் புணர்ந்தமைந்த கண்டதர் பாடத் தொடர்பான். நெய்தல் நில மக்களின் தெய்வமாகிய வருணனும் வியக்கக்கூடிய அளவுக்கு, மக்கள் மனம் மயங்கக்கூடிய அளவிற்கு யாழிசையோடு கலந்த தன் இனிய குரலினை பாடலை பாட மாதவியானவள் துவங்குகின்றாள். இனி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கோவலனுடைய பகுதி. இந்த கோவலனுடைய பகுதியை நம்ம 9 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். முதல் பகுதி கட்டுரை, யாழை வழங்கக்கூடிய பகுதி. அதுக்கடுத்து கோவலன் முதலாக காவிரி ஆற்றினுடைய சிறப்பை சொல்கிறார். அதை தொடர்ந்து நாட்டு வளம் பாட வேண்டும். முதல்ல அதற்காக புகார் நகரத்தினுடைய சிறப்பை பாடுகிறார். நாட்டு வளம் காவிரி சிறப்பு, அடுத்து புகார் நகரத்தின் சிறப்பு நகர்வளம். அதனை தொடர்ந்து பாங்கன் கூற்றாக அங்கு ஒரு தலைவி உன் மீது காதலோடு இருக்கின்றாள் என்பதை உணர்த்துகின்றார். அதனை தொடர்ந்து தலைவியை பார்த்த தலைவன் தன்னிலையில் புலம்புவதாக காணல் வரியிலும், அதனை தொடர்ந்து நிலை வரியிலும் புலம்புகின்றார். தன் நிலையை தோழனிடம் எடுத்துரைக்கின்றார். அது முறிவரியில் பாடப்படுகின்றது. அதை தொடர்ந்து தன்னுடைய நிலையை தலைவியிடம் எடுத்துரைப்பது திணைநிலை வரியில் பாடப்படுகின்றது. அதற்பின் தலைவியை சேர்ந்து நீங்கும் பொழுது தனது ஆற்றாமையை பாடுகின்றார். அதை இவ்வாறு கோவலனுடைய பகுதி ஒரு சிறு
தொல்காப்பிய அகத்திணை விதியினை விளக்கக்கூடிய பகுதியாக அமைகின்றது. இதை கேட்ட மாதவி அதே போன்று தானும் ஒரு காப்பிய போக்கினை கையாளுகின்றார். அதில் துவக்கமாக எவ்வாறு கோவலன் காவிரியை வாழ்த்தி பாடினாரோ அதே போன்று மாதவியும் காவிரி ஆற்றை வாழ்த்தி ஆற்றுவரி பாடுகின்றார். மருங்கு வண்டும் சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விழித்தோள்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. இரு பக்கத்திலும் வண்டுகள் ஆர்ப்பரிக்க அழகிய பூக்களால் செய்த ஆடைகளை அணிந்து கொண்டு உன்னில் துள்ளுகின்ற கரிய கயல் மீன்களை உன் கண்களாக கொண்டு நீ அசைந்து நடந்தாய் காவேரியே நீ வாழ்க என்று காவேரி ஆற்றை வாழ்த்துவதாக அமைந்திருக்கின்றது. இதில் நாம் முன்னாடி கோவலன் பாடுகின்ற ஆற்றுவரி பாடல் காவேரி பாடலை பார்த்தோம் என்று பார்த்தால் அது கோவலன் மாதவி கண்ணகியின் வாழ்க்கை முறையை பற்றிய உள்ளுரை பொருளோடு அமைந்திருக்கும். இது காவிரி ஆற்றினுடைய சிறப்பை பாடுகின்ற பகுதியாக மட்டுமே இவரது ஆற்றுவரி பாடல்கள் அமைந்திருக்கின்றது. பூவர் சோழை மயிலால் புரித்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருகசைய நடந்தவெல்லாம் நின் கணவன் நாமவேலின் திறங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி. இப்படி நீ அசைந்து நடந்திட காரணம் உன் கணவனான சோழ மன்னன் கையிலுள்ள வளையாத திருந்திய செங்கோலோ என்பதை நானும் அறிந்து கொண்டேன் காவேரியே நீ வாழ்வாயாக என்று அவர் வாழ்த்துவதாக அமைந்திருக்கின்றது. அதாவது இங்கு பார்த்தோம் என்று பார்த்தால் கோவலனுக்கும் காவிரியும் சோழனுக்குமான உறவை பாடுகின்றார். வாழிய வன்கண் வளநாடும் மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உய்க்கும் பேருதவி ஒளியாய் வாழி காவேரி ஊழி உய்க்கும் பேருதவி ஒழியால் ஒழுகல் உயிரோம்பும் வாழியால் வான் பகல் வெய்யோன் அருளே வாழி காவேரி. இவ்வாறு நீ போகின்ற பொழுது உன் கணவனானவன் வழமையான நாடு நன்றாக இருக்க வேண்டும், அங்கு இருக்கின்ற அவனது குழந்தைகள் போல காத்து வருகின்ற அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணி நீ அவன் ஆணை சக்கரத்திற்கு அடிபணிந்து அவனது அருளாக எங்கும் பறந்து செல்கின்றாயோ காவிரியே நீ வாழ்வாயாக என்று பாடுவதாக அமைந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து முத்துக்களுக்கு சாத்து வரியில் அவள் முத்துக்களுக்கு அதாவது தோழி கூற்றாக அமைகின்றது இந்த பகுதி. முத்துக்களை தந்து பூங்குத்தை அள்ளி கொடுக்கின்ற தலைவன் தலைவியை விரும்புகின்றான். அதை தோழியிடம் சொல்கின்றான். தோழி அதற்கு மறுப்பு கூறுவதாக இந்த பகுதி அமைகின்றது. தீங்கதிர் வான்முகத்தால் செவ்வாய் மணிமுறுவர் உவ்வாவேனும் வாங்குநீர் முத்தென்று வைகளும் மால் மகன் போல் வருதீர் ஐய தந்து விலங்கொழிய வெண்முத்தம் விரைசூழ் காணல் பூங்கோதை கொண்டு விழைஞர் போல் மீளும் புகாரே எம்மு இனிய கதிர்களை பொழியும் திங்களைப் போல ஒளி பொருந்திய முகத்தை உடைய தலைவியின் சிறந்த வாயில் இருக்கின்ற பற்களும் நீங்கள் தரும் இந்த முத்துக்களுக்கு ஈடாகாது. எனினும் முத்துக்களை நீங்கள் வாங்குங்கள் என்று கூறுகின்றீர்கள். திருமாலின் மகன் காமன் போல அன்றாடம் இங்கு வருகின்றீர்கள். ஐயனே, ஒளி மிகுந்த கடலில் அலைகள் ஒளிமிக்க வெண்முத்துக்களை தந்து மனம் மிகுந்த காணலிடத்தில் அவற்றுக்கு ஈடாக வணிகர் போல பூங்கொத்தை பெற்று விளங்குகின்ற புகார் அல்லவோ எனது ஊர். அதாவது எங்க ஊர்ல முத்துக்கள் சிறந்து எப்பொழுதுமே விளைந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஊர்ல நீங்க திருமாலை போல தினமும் இந்த முத்துக்களை கொண்டு போய் தலைவியிடம் பரிசாக வழங்குங்கள் என்று சொல்கின்றீர்கள். அது
எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கிடமே நிறைய முத்துக்கள் இருக்குன்னு அவன் கொடுக்கின்ற பொருளை தோழி மறுப்பதாக அந்த பகுதி அமைகின்றது. அடுத்து மறையின் மணந்தாரை வன்பரதர் பாக்கத்து மடவார் செங்கை இறைவளைகள் தூற்றுவதை ஏழையம் எங்கனம் யாம் கரிகோம் ஐயா. நிறைமதியும் மீனும் என அன்னம் நீள்புன்னை அரும்பிப் பூத்த பொறைமழி பூங்கோம் பெற வண்டாம்பலும் தூதும் புகாரே எம்மூர். இப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்க அன்னத்தையும் பூக்களையும் கண்டு ஆம்பல் மலர்ற மாதிரி நீங்க தொடர்ந்து எங்க தலைவியை வந்து உங்கள் காதலை கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். அதனால இன்று என் தலைவியானவள் உங்களது காதலுக்கு இசைவு தெரிவித்தாள் என்று சார்த்து வரியில் தோழி தலைவியினுடைய நிலைப்பாட்டை விளக்குவதாக அடுத்த பாடல் அமைகிறது. இது எல்லாமே அடுத்தடுத்த நிலைகளில் தலைவியினுடைய நிலையை விளக்குவதாக அமைகிறது. உண்டாரை வெல்நரா ஊனொழியா பாக்கத்துள் உரையொன்று இன்றியும் தண்டா நோய் மாதர் தலைத்தருதி என்பதியாங் கரியோம் ஐயா. வண்டால் திரையழிப்ப கையான் மணல்முகத்து மதிமேல் நீண்ட புன்தோய் வேல் நீர் மல்க மாதர் கடல் தூர்க்கும் புகார் எம்மூர். தன்னை அருந்தியவரை தம் போதையால் அறிவிழந்த செய்யும் அடிமையாக்கும் கல் எனும் அந்த பொருளை எங்கள் பாக்கத்து அழியாது எல்லா இடத்திலும் கிடைக்கும். அங்கே மருந்தால் தீர்க்க முடியாத காம நோயை அப்படிப்பட்ட அந்த கல்லை உண்டால் எப்படி ஒரு மயக்க நிலை வருமோ அதை போன்று என்றைக்குமே அந்த காம நோயினுடைய மயக்கமானது தீராது. அதை நீ என் தலைவிக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி தோழி தன்னுடைய தலைவியின் நிலைப்பாட்டை சார்த்து வரியில் விளக்குவதாக அமைந்திருக்கின்றது. இந்த தோழியினுடைய நிலையை விளக்குகின்ற இந்த பகுதிகளிலேயே இன்னொரு வேலையும் சேர்த்து இவர் செஞ்சுட்டே வர்றாரு. ஒரு பாடல்லையும் கவனிச்சோம்னா இப்படிப்பட்ட எங்கள் தலைவியினுடைய புகார் நகரத்தின் சிறப்பையும் சேர்த்து சொல்லிட்டு வர்றாரு. மாதவியினுடைய பகுதியில, அதாவது கோவலனுடைய பகுதியில புகார் நகரத்தின் சிறப்பு தனியாக சொல்லப்பட்டது. மாதவியினுடைய பகுதியில தலைவியினுடைய நிலையை தோழி கூற்றாகவும் சொல்கின்றார். அதே நேரத்தில் அந்த பகுதியை தலைவி புகார் நகரத்தின் சிறப்பாகவும் சொல்லக்கூடியதாக அமைகின்றது. இதனைத் தொடர்ந்து தலைவனினுடைய மனக்குறையை போக்குவதற்காக, அதாவது தலைவனுக்கு தலைவியோடு கூடி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டாகின்றது. அப்போ தோழி தலைவனின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தலைவிக்கும் தலைவன் மேல் விருப்பம்தான் அப்படிங்கிறத தலைவனுக்கும் உணர்த்துவதாக இந்த பகுதி அமைகின்றது. புனர் துணையாடும் பொறியலவன் நோக்கி இணந்ததையும் பூங்கானால் என்னையும் நோக்கி உணர்வொழிய போன ஒழிதிரை நீர் சேர்ப்பன வனர் சுரி ஐம்பாலோய் வண்ணம் உணரேனான். தன் துணையோடு கலந்து விளையாடுகின்ற புள்ளிகளை உடைய உடம்பினை கொண்டது நண்டுகள். அதனை பார்த்தாயா தலைவனே? அந்த சமயம் பூங்கொத்துக்கள் அடர்ந்த காணர் சோலையில தலைவியும் இருக்கின்றாள். தன் உணர்விழந்த நிலையில் நீ செல்வதையும் பார்த்தால் அவன் போகின்ற அந்த பகுதியில் கடலானது ஆர்ப்பரிக்கின்றது. அதை போன்று அவளது மனமானது உன்னை நினைத்து ஆர்ப்பரிக்கின்றது என்று கூறுவதாக இந்த பகுதியானது அமைகின்றது. அடுத்தது திணைநிலை வரியில் பாடுகின்றார். அந்த பாடலானது தலைவி தனியே புலம்புவதாக அமைந்திருக்கின்றது. தம்முடைய தன்னழியும் தாமுந்தம் மன்றேறும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க.
அம்மென் இணர அடும்புகாள் அன்னங்காள் நம்மை மறந்தாரை நாமறக்க மாட்டேமால். புன்கண்கூர் மாலை புலம்புமென் கண்ணே போல் துன்பம் உழவாய் துயிலப் பெறுதியால் இன் கல்வாய் நெய்தால் நீ எய்தும் கனவினும் வன்காணார் காணல் வரக் கண்டறிதியோ. புள்ளியன் மான்தேர் வாழிப்போன வழியெல்லாம் தெள்ளுநீர் ஓதம் சிதைத்தாய் மற்றென் செய்கோ. தெள்ளுநீர் ஓதம் சிதைத்தாய் மற்றென் ஓங்கு வீங்கு உள்ளோரோ உள்ளாய் உணராய் மற்றென் செய்கோ அப்படின்னு இந்த பாடலானது இப்படி நீண்டுட்டு வருது. இதுல தனது அன்பு உள்ளத்தையும் தன்னையும் தன் குதிரை பூட்டிய தேரையும் என்னையும் நினைக்க மறந்து விட்டார் தலைவன். அது இந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, தலைவனும் தலைவியும் இன்புற்று இருந்து பிரிஞ்சிடுறாங்க. அப்ப தொடர்ந்து தலைவனானவன் தலைவியை சந்திக்க வரும் காலத்தை குறைக்கின்றான். அப்ப தலைவி தன்னைத்தானே நொந்து கொள்வதாக இந்த பகுதியானது அமைஞ்சிருக்குது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, தலைவன் அன்பு தன்னுடைய குதிரையை பூட்டி தன்னை நோக்கி வரணும் அப்படிங்கிறதையும் மறந்துட்டான். அதே நேரத்துல அழகிய நெருங்கிய மென்மையான சிறகுகளை உடைய அடுப்புக்கள் அன்னங்களே அவன் என்னையும் மறந்துட்டான்னு இந்த பகுதியை அவள் அங்கிருக்கின்ற பறவைகளுக்கு மூலமாக சொல்வதாக அமைந்திருக்கின்றது. துயரம் அதிகரிக்கின்ற இந்த மாலை பொழுதுல அவன் என்னை பிரிந்து தனிமையால் வருந்துகின்ற என் கண்களைப் போல துன்பத்தால் வருந்தாமல் அவன் எப்படி இருக்கிறான், போய் நிம்மதியா உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னும், எனது அழகையும் வனப்பையும் அவன் இப்பொழுது மறந்து விட்டான் என்று கூறுவதாக இந்த பகுதியானது அமைந்திருக்கின்றது. அம்மா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஐயா சொல்லுங்கய்யா. நீங்க கிட்ட வச்சு பேசுங்கம்மா. சரிங்கய்யா. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப வாய்ஸ் கேட்காம அப்படியே போகுது. சரிங்க. கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. சரிங்க. சரி, நன்றிங்க. தன்னைத்தானே புலம்பலுக்கு தன்னை தலைவன் மறந்துட்டான் அப்படிங்கிற நிலையை தொடர்ந்து மயங்கு திணை நிலை வரிப்பாட்டு அப்படிங்கிற வரிப்பாட்டு முறையில தாய் தன்னுடைய காதலை அறிஞ்சிட்டா அப்படின்னா நான் என்ன செய்வேன், என்னுடைய இந்த நிலையை பார்த்து அப்படிங்கிறத கூறக்கூடியதாக அடுத்த 3 பாடல்களும் அமைஞ்சிருக்குது. நன்னி நிலத்தின் பூண் அணிந்து நலஞ்சார் பவளர் கலையுடுத்து சென்னர் பழன கழனிதொறும் திரையுலாவும் கடற்சேர்ப்ப புன்னை பொதும்பர் மகரத்தின் கொடியோன் எய்த புதுப்புண்கள் என்னை காணா வகை மறைத்தால் அன்னை காணின் என் செய்கோ. நல்ல முத்தினாலான அணிகலன்களை அணிந்து நலந்தரும் ஆற்றல் பொருந்திய பவளத்தால் செய்த ஆபரணங்களை உடுத்தி செந்நெல் பயிரை மருதநிலம் தோறும் அலைகள் உலாவருகின்ற கடலின் கரைகளை உடைய நெய்தல் நிலை தலைவனே, உன்னை நினைத்து நான் புன்னை மரங்களுடைய சோலையிலும் மீன்குடி உடைய காமநீதி மேனியில் உண்டான இந்த பொங்கலை என்னை இனம் காட்டி என்னுடைய நிலையையும் காட்டி கொடுத்து விடுகின்றன. என்னுடைய இந்த அழகை நான் இப்படி மறைப்பேன். இதை இப்படி நானும் நீயும் கூடியிருந்ததை என் தாய் இந்த குறியீடுகளை கொண்டு அறிந்து விட்டால் நான் இனி என் செய்ய இயலும் என்று தலைவி தன் நிலையில் புலம்புவதாக இந்த பகுதியானது அமைந்திருக்கின்றது. வாரி தரள நகை செய்து வம் செம்பவள வாய்மலர்ந்து சேரி பரதர் வளைமுற்றில் திரையுலாவும் கடற்சேர்ப்ப மாரி பீரத்து அலர்ந்த வண்ண மடவாள் கொள்ள கடல் வரைந்து ஆழி கொடுமை செய்தார் என் தன்னை அறியின் என் செய்கோ. கடல் முத்துக்களுக்கு நிகரான புன்னகைகளை செய்கின்ற அழகிய செம்பவளம் போன்ற வாய் திறந்து பரதவர்கள் வாழும் சேரியில் வலைகள் உலர வைத்திருக்கும் முற்றத்திலே இந்த ஆனது உலா வருகின்ற கடலினை கரையாக கொண்ட நெய்தல் நிலத்தலைவனே, இங்கு மழை காலத்தில் மலரும் பீர்க்கம்பூவின் நிறத்தை என் மேனி அடைந்துவிட்டது. அதாவது உன் மீது கொண்ட காதலால் என் உடல் எல்லாம் பசலையானது படர்ந்து விட்டது. தெய்வத்தை வேண்டியும் நாளும் இதுக்கப்புறம் நீ வருவியான்னு எனக்கு தெரியாது.
இந்த நிலையில என் தாய் என் உடலை பார்த்து என் நிலையை அறிந்தாள் என்றால் என்னை பார்த்து கேட்பா, இந்த கொடுமை செய்தவன், உனக்கு இப்படி காதல் நோய் ஏற்படுத்தியவன் யார் என்று கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று தனக்குத்தானே புலம்புவதாக இந்த பகுதி அமைகிறது. அதனை தொடர்ந்து புலவு இறங்கி அது நீங்க பொழிர் தண்டலையுள் புகுந்து உதிர்த்த கலவை செம்மல் மணங்கமல திரையுலாவும் கடற்சேர்ப்ப பலவுற்று ஒருநோய் துணியா படர்நோய் மடவாள் தனியுழப்ப அளவுற்று இறங்கி அறியாநோய் அன்னை அறியின் என்செய். புழால் நாற்றம் தன் பொருந்தி இருப்பதற்கு வருந்தி அந்த ஆடை நீங்குவதற்காக பொழிலாகிய காணர் சோலைக்குள் புகுந்து அங்கே உதிர்ந்து கிடந்த பழம்பூக்களின் மனம் கமல உலாவுகின்ற அலைகள் உடைய நெய்தல் நிலத்தினுடைய தலைவனே. இது எல்லாமே நம்ம சங்க இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் நிலத்திற்கான கருப்பொருள்களாக வகுக்கப்படுகின்றதாகவே இருக்கின்றது. படிப்பட்ட நெய்தல் நிலத்தினுடைய தலைவனே, இது இன்ன நோய் அப்படின்னு தெரியாம நான் காமநோயை பெற்று துன்புற்று கொண்டு இருக்கின்றேன். இப்படிப்பட்ட சூழலை இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாம நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா இது என் தாய் எவ்வாறாவது அறிந்து விட்டால்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தலைவியானவள் தன் நிலையை நினைத்து வருந்துவதாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. அடுத்து இந்த இங்கு மட்டும் கிடையாது, நம் நாட்டிலும் நிறைய பேர் பிரிந்து வாழ்கின்ற நிலை இருக்கின்றதல்லவா அப்படின்னு தன்னைத்தானே மயங்கி போய் குழப்பத்துல தன்னைத்தானே மயக்க நிலையில் மயங்கு திணை நிலைவரி பாடுகின்றார். இலையுருள் பறந்ததுவே எற்செய்வான் மறைந்தனனே கலைவரும் புலம்பு நீர் கண் பொழியி உகுந்தனவே தலையவில் மலர்குழலாய் தணர்ந்தாட் நாட்டும் தாங்கோல் வளை நெகிழ எரிசிந்தி வந்தவிம் அருங்மாலை மெல்லிய இருள் எங்கும் பரவி விட்டது. பகல் முழுவதும் ஒளி தரும் கதிரவனும் மறைந்து விட்டான். மறைக்க முடியாத தனிமை தரும் வருத்தத்தால் என் கண்களிலிருந்து கண்ணீரானது வழிந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மலர்களானது இந்த மாலை நேரத்தில் தனது மொட்டுக்களானது விரிய தொடங்கிவிட்டது. அதை அணிந்த கூந்தலை உடையவளாகிய நான் இப்பொழுது அந்த பூவை அணிந்ததனால் பிரிந்து சென்ற நாட்டிலும் வளையல், அதாவது உன்னுடைய நாட்டிலும் இது போன்ற தலைவிகள் இருப்பாங்க, அவங்களும் இந்த மாதிரி காம நோயினுடைய துன்பத்தினால அவங்களுடைய வளையல்களும் அவிழ்ந்து விழுகும் அப்படின்னு சொல்லி அவள் அந்த மாலை நேரத்தினுடைய துன்பத்தை தன்னைத்தானே நினைத்து தலைவனை நொந்து வருந்துவதாக அடுத்த 3 பாடல்களும் அமைந்திருக்கின்றது. அடுத்த பகுதி தன்னை அதாவது இது வரைக்கும் அவன் தலைவன் தன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறத நினைத்து வருந்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவன் மீது கொண்ட காதல்னால நொந்தா. இப்போ இல்லை தலைவன் கண்டிப்பா நம்மளோட சேர்ந்துருவான் அப்படிங்கிற தன்னைத்தானே தேற்றிக்கொள்கின்ற பகுதியாக இருக்கின்றது. இந்த புலம்புகின்ற பகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா திணைநிலை வரியில எழுதியிருப்பாரு. அதுக்கடுத்து இப்ப தேற்றிக்கொள்கின்ற பகுதி அப்படிங்கிறதுனால அவர் சாயல் வரி அப்படிங்கிற வரிப்பாட்டு முறையை கையாள்றாரு. கைதை வேலி கழிவாய் வண்ணும் வந்தெம் பொய்தல் அழித்து போன ஒருவர் பொய்தல் அழித்து போனார் அவர்நம் மையல் மனம் விட்டு அகலார் வல்லார். அதாவது தாழை மரங்கள் வேலியாக இருந்து காக்கும் இந்த கடல் சார்ந்த நிலத்திலே முன்பு ஒருவர் வந்திருந்தார். வந்தவர் நாம் விளையாடிய பொய்தல் விளையாட்டை மறக்குமாறு செய்து சென்றார். அவர் போய் நமக்கு ஒரு மயக்கம் கொண்ட நம் மனதை இன்னமும் விட்டு என்றைக்குமே அகலவே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் தன்னைத்தானே தேற்றிக்கொள்வதாக, அதாவது கடற்கரை சோழைக்கு சொந்தமான தலைவனானவன் நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்க மாட்டான் என்று இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. அதை தொடர்ந்து முகமில் வரி அப்படிங்கிற வரிப்பாட்டு முறையை கையில் எடுத்து அடையல் குறுக்கே அடையல் எங்கானல் அடையல் குறுக்கே அடையல் எங்கானல் உடை திரை நீர் சேர்ப்பற்று குறு நோயுரையாய் அடையல் குறுக்கே அடையல் எங்கானல்.
நாரையே என் காணலிடத்தில் வந்து நீயும் அடைந்து விடாதே. என்னைப் போல நீயும் இது வந்து உண்மையான காதலா இல்லை மயக்க நிலையா அப்படின்னு நீயும் மயங்கிராத. இந்த மாதிரி காதலுக்குள்ள நீயும் வந்துடாத. கரையை அடித்து உடைகின்ற அலைகளை உடைய இந்த சூழ்ந்த இந்த பகுதியில் தலைவனிடம் போய் சொல்லு, நான் இந்த மாதிரி காதல் நோயில தொடர்ந்து துன்பத்துக்கு ஆளாய்கிட்டு இருக்கிறேன்னு நீயும் போய் சொல்லு. அவனை பார்த்து நீயும் இந்த காணல்ல வந்து அடைந்து விடாதே அப்படின்னு சொல்வதாக இந்த பகுதி அமைந்திருக்கு. அடுத்து அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு இப்போ நாரையை தூதனுப்பினா சனத்தை தூதனுப்புறா. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாலை வந்து மாலை பொழுதை தூதாக அனுப்புறா. நுழையர் விளரி நுடிதரும் தீம்பாலை இலிகிளையிற் கொள்ள இருந்தாயல் மாலை இலிகிளையிற் கொள்ள இருந்தாய்மன் நீயேல் கொலைவல்லாய் என்னாவி கொள்வாழி மாலே. அது மாலை பொழுதே நீ நெய்தல் நில மக்களின் விளரிப்பாலை என்னும் பாலை பண்ணை நான் பாடி யாழ் மீட்டும் பொழுது மயக்கத்தால் இழி நரம்பை வருடுவதற்கு பதிலாக கைக்கிளை அப்படிங்கிற நரம்பை, அதாவது இழி நரம்பு அப்படிங்கிறது இருவரும் சேர்ந்து பாட வேண்டியது, அதை வருடாமல் நீ வந்து ஒருதலை காமமாகிய கைக்கிளை அப்படிங்கிற இசையை இப்பொழுது என் வாழ்க்கையில் நீ இசைத்து கொண்டிருக்கின்றாய். இப்படிப்பட்ட நீ என் உயிரை கொள்ளாமல் என்னை விட்டு நீங்கு. நீ என்னை விட்டு நீங்குவதோடு மட்டுமின்றி என்னை பிரிந்து சென்ற காதலர் முன் போய் பாசத்தோடு அவனிடம் என்னுடைய நிலை என்ன என்பதையும் எடுத்து சொல் என அடுத்த பாடல் ஆனது அமைகிறது. பிரிந்தோர் பரிந்துரைத்த பேரருளின் நீரால் இருந்தேங்கி வாழ்வார் உயிர்ப்புறத்தாய் மாலை உயிர்ப்புறத்தாய் நீயாகில் உள்ளால் ஆட்வேந்தன் எயிர்ப்புறத்து வேந்தனோடு என்னாதி மாலை அப்படின்னு சொல்லி நீயும் அவனை மாதிரியே பகைவனோடு சேர்ந்து என் உயிரை கொள்ளுகின்றாயோ அப்படின்னு சொல்லி மாலையை நொந்து கொள்வதாக பாடலானது அமைந்திருக்கின்றது. அடுத்து தீதுளையி வந்த இச்செல்லன் மறுமாலை தூக்காது துணிந்த இத்துயரெஞ்சும் கிழவியால் பூக்கமல் காணலிற் பொய்சூழ் பொறுக்கென்று மாக்கழற் தெய்வ நின் மலரடி வணங்குதும். இந்த மயக்கம் தருகின்ற மாலை பொழுது தீயை கொட்டி பரப்பி அதனுடைய வெப்பத்துல என்னை வந்து வருத்திக்கிட்டு இருக்குது. என்னை இவ்வாறு வருத்தும் சற்றும் கருதாது அவர் கூறிய பொய்களை நான் வந்து உண்மைன்னு நம்பி ஏமாந்துட்டேன் தலைவன் சொன்னதை. அதனால பூமணம் கமழ்கின்ற இந்த சோலை வீசுகின்ற கடல் சோலையில் வாழ்கின்ற கடல் தெய்வமே, அவருடைய சூளுரையை நீ பொறுப்பாயாக. ஏன்னா என்னுடைய கூடு வாழ்வேன்னு அவன் என்னோட சேர்ந்திருக்கும் போது சொல்லியிருந்தான். அதற்கு நீ பொறுத்தருள்வாயாக, நான் உனது மலரடியை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி அவள் தன்னுடைய ஆற்றாமையில் கடவுளிடம் என்னுடைய நிலையை பார்த்து நீ அவனை துன்புறுத்தி விடாதே என்று கேட்டுக்கொள்வதாக இந்த பாடல் அமைது. இதை தொடர்ந்து கோவலன் கண்ணகியிடம் வந்து இதுவரைக்கும் வந்தது வரிப்பாடல்களாக அமையுது. இதை தொடர்ந்து கோவலன் வந்து கண்ணகியிடம் சொல்கிறான், வா நம்ம வந்து கிளம்பலான்னு சொல்கிறான். அவ வராமல் இருக்கவும் அவன் கோவித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நீங்குகின்றான். அதை அவர் கட்டுரையாக எழுதுகின்றார். என கேட்டு காணல் வரியான் பாட தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தால் பாடினாள் என யாழிசை மேல் வைத்து தன் ஊழ்வினை வருந்து தாங்காலலின் உவவுற்ற திங்கள் முகத்தாளை கவாவுகை நெகிழ்ந்ததனாய் பொழுது தீங்கும் கழிந்ததாகலின் எழுதும் என்று உடன் எழாது ஏவலால் உடன் சூழ்தர கோவலன் தான் போன பின்னர் தாதவிழ் மலர்சோலை ஓதையாத்து ஒளியலாவித்து காதலனுடன் அன்றியே மாதவியும் தன் மனை புக்காள். ஆங்கு மாயுறு ஞாலத்தால் அரசு தலைவணங்கும் சூழி யானை சுடர்வாட் செம்பியன் மாலை வெண்குடை கவிப்ப ஆழி மால்வரை அகவையர் எனவே. அதே போல அவன் விட்டு சென்றதும் மாதவியானவள் மிகுந்த வருத்தத்தோடு தலை வணங்கி என்ன பண்றா அப்படின்னா அவளுடைய சக்கரவாளத்தில் ஏறி தன்னுடைய பகுதிக்கு தன்னுடைய வீட்டுக்கு அவ வரா. இந்த பகுதியானது
அதாவது இந்த காணல் வரியின் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு பார்த்தா, வரிப்பாட்டு அப்படிங்கிற பாடல் வந்து வேட்டுவ வரி அப்படின்னு காணல் வரி அப்படின்னு இரண்டாக பிரிக்கப்படுது. அதில் வேட்டுவ வரினா ஆடல் பாடல்கள், ஆடல் காண பாட்டாகவும், காணல் வரி அப்படிங்கிறது பாடல் பாடல் பாடக்கூடிய வரிப்பாட்டாகவும் அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இளங்கோவடிகள் இந்த காணல் வரியை ஒரு அகத்திணை பாடல் பாடுகின்ற முறையில், அதே நேரத்தில் காப்பிய அமைப்பு முறையில் எழுதியிருப்பதையும் நம்மளால கவனிக்க முடிகின்றது. இதுல வந்து அவர் 8 வகையான வரிப்பாட்டு உத்திகளை கையாண்டிருப்பதையும் நம்ம வந்து கவனிக்க முடிகின்றது. இதுல கட்டுரை முறையில் ஆங்காங்கு தேவையான இடங்கள் கட்டுரை முறைகளையும், அப்புறம் இசை நுணுக்கங்களையும், அதாவது இசை யாழினுடைய அமைப்பு முறை எப்படி இசையானது அமையணும் அப்படிங்கிறதையும் அழகாக விளக்கிச் செல்வதையும் நம்ம கவனிக்க முடிகின்றது. இத்தகைய வாய்ப்பு நல்கிய சென்னை செந்தமிழ் சங்கத்திற்கு நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அமைதியா அப்படியே சத்தமில்லாம போற நதி போல எல்லா வரிகளுக்கும் தாங்கள் உரை வழங்கியதை போல மிக அற்புதமான விளக்கத்தோடு சொல்லியிருக்கிறீங்க. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம்.